இன்னைக்கு எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாமா? இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு அரைச்சதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உருண்டை. உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன், அரைக்கிறப்பே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவில் எல்லாத்தையும் உருண்டை உருட்டி எடுத்து வச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இங்கே பூண்டு எடுத்திருக்கேன், இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கேன், ஒரு 10-20 கிட்ட எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிங்க, ஏன்னா உருண்டை நம்ம சேர்த்தோன்னே குழம்பு திக்காயிடும். அதனால் இப்போ நம்ம குழம்பு கொதி வரட்டும். தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் திருவினது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இருக்குது. தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். குழம்பு நல்ல கொதி வந்தோன்னு சேர்த்திங்கன்னா உருண்டை உடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் ஸ்டீம் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உருண்டைகள்லாம் சேர்த்துட்டேன். இப்போ கரண்டி வச்சு எதுவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. உருண்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு. உருண்டை நல்லா உடையாமல் வந்திருக்கு. நீங்களும் இந்த அருமையான உருண்டை குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.